இன்ஃபன்ட்ஸ் கிட்ஸோட நீங்கள் ரொம்ப அதிகமான ட்ராவல் டியூரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 nights 9 nights ட்ராவல் பண்ணும்போது 2 இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒன்று எவ்ரிடே கிட்ஸை ஆக்டிவாக எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு ஆக்டிவிட்டிஸ் பார்க்கணும். ரெண்டாவது 3 வேளையும் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதுனால ஹெல்த் அஃபெக்ட் ஆகாமல் ட்ரிப்பை கொண்டு போகணும். கிட்ஸ் ஆர் இன்ஃபன்ட்ஸோட ட்ராவல் பண்ணிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஐடியல் டியூரேஷன் 3 nights ஆர் 4 nights தான். வியட்நாமில் 3 nightsக்கு ஹோயான், டானாங் அண்ட் பானா ஹில்ஸ் இது 3 கவர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் ஐட்னரி சொல்கிறேன். கிட் ஃப்ரெண்ட்லி ஐட்னரி. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சென்ட்ரல் வியட்நாமில் இருக்கிற பிளேஸ் தான் டனாங். இது ஒரு பீச் டெஸ்டினேஷன். கிட்ஸுக்கு எங்கேஜ் பண்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கூட. இந்த 3 nights டனாங்ல நீங்க 2 nights டனாங், 1 night பானா ஹில்ஸ். பானா ஹில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிரெஞ்ச் வில்லேஜ் இருக்கு. அந்த பிரெஞ்ச் வில்லேஜ்ல நீங்க ஸ்டே பண்ணலாம். நீங்க ஐட்டர் எப்படி டிசைன் பண்ணோம்னா டனாங்ல மைக்கி பீச் இருக்கு, கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட். அதே மாதிரி ஹோயான்ல வந்து பாத்தீங்கன்னா வின் வண்டர்ஸ் என்டர்டைன்மெண்ட் பார்க் இருக்கு, நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கு கிட்ஸுக்கு. அதே மாதிரி நீங்க 1 night பானா ஹில்ஸ்ல ஸ்டே பண்றீங்கன்னா பானா ஹில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சன் வேர்ல்ட் என்டர்டைன்மெண்ட் பார்க் இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு கேபிள் கார் ரைடு எடுத்து நீங்க வந்து கோல்டன் பிரிட்ஜை போய் பார்க்கலாம். நான் சொன்ன பிளேசஸ் எல்லாமே ஒரு 3 nights 4 days கவர் பண்ணிடலாம். ஐட்னர் வேணும்னா டிஎம் பண்ணுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா டிமாக் க்ளோஸை ஃபாலோ பண்ணுங்க.